ஆளுங்கட்சியா இருந்தா கூட்டம் கூட்டமா மாற்று கட்சியில இருந்து வந்து சேருவாங்க. அதிமுக ஆளும் கட்சியா இருக்கும்போது அப்படி பலரும் வந்து கட்சியில சேர்ந்திருக்காங்க. ஆனா இப்போ அதிமுக எதிர்கட்சியா இருக்கிறாங்க. ஆனா மொத்தமா வந்து அதிமுகவுல மாற்று கட்சியினர் சேர்றத பார்த்து அதிமுக தொண்டர்களே உற்சாகமாயிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிமுகவின் வெற்றி உறுதி. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில நல்லாட்சி அமைய போவது உறுதின்னு தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா கட்சியினருக்கும் தெரிய வந்திருக்கு. சேலத்துல முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான ஜி.கே. வாசன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை சந்திச்சு தங்களோட கட்சியின் ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. சமீபத்துல நடந்த அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் பொதுக்குழு கூட்டத்துல அக்கட்சியின் முன்னாள் எம்எல்ஏவும் தமிழக தலைவருமான பி.வி. கதிரவன் தலைமையில கூடி அதிமுக கூட்டணிக்கும் எடப்பாடியார் தலைமைக்கும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ சதாசிவம் தலைமையில அந்த கட்சி நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார சேலம் இல்லத்துல சந்திச்சு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டும் இல்லாம திமுக, அமமுக, தவிக உள்ளிட்ட மாற்று கட்சியில இருக்கும் தொண்டர்களும் நிர்வாகிகளும் எடப்பாடியார் தலைமையில அதிமுகவுல சேர்ந்துட்டு இருக்காங்க. ஆளுங்கட்சியா இருக்கும் போதே இருந்த அதே செல்வாக்கோட அதிமுக இயங்குறதால எதிர்கட்சியா இருந்தாலும் அடுத்த ஆட்சி மாற்றம் உறுதிங்கிற நம்பிக்கையில கொத்தா அதிமுகவுல தொண்டர்கள் சேர்ந்துட்டே இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்துல முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில திமுக, அமமுக, தவிக, காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு மாற்று கட்சி நிர்வாகிகள் எடப்பாடியார் தலைமையேற்று அதிமுகவுல சேர்ந்தாங்க. கரூர்ல முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமையில மாற்று கட்சி நிர்வாகிகள் தங்களோட ஆதரவாளர்களோட வந்து அதிமுகவுல சேர்ந்திருக்காங்க. விருதுநகர்ல முன்னாள் அமைச்சர் சிவகாசி கே.டி. ராஜேந்திர பாலாஜி தலைமையில எடப்பாடியார் ஆட்சி அமைவது நிச்சயம்னு உறுதியோட அதிமுகவுல இளைஞர்கள் அதிக அளவு வந்து சேர்ந்திருக்காங்க. கன்னியாகுமரியில முன்னாள் அமைச்சர் தளவாய் சுந்தரம் தலைமையில மாற்று கட்சியினர் அதிமுகவுல சேர்ந்தாங்க. திருவள்ளூர்ல முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா தலைமையில பல்வேறு மாற்று கட்சி நிர்வாகிகள் எடப்பாடியார் தலைமையேற்று அதிமுகவுல இணைஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி கோவில்பட்டியில அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில மாற்று கட்சியினர் அதிமுகவுல சேர்ந்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில ஒவ்வொரு வாரமும் மாற்று கட்சியினர் அதிமுகவுல சேரும் நிகழ்ச்சியை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் நடத்திட்டு இருக்காரு. தொண்டர்கள் பலமும் எடப்பாடியாரின் சுற்றுப்பயணத்திற்கு கிடைச்ச மக்கள் பலமும் கொடுத்த நம்பிக்கையில எதிர்கட்சியான அதிமுகவுல தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் சேர்ந்துட்டே இருக்காங்க. தொண்டரா இருந்தாலும் அடுத்தடுத்த பதவிக்கு முன்னேறி வர முடியுங்கிற நம்பிக்கை அதிமுகவுல இருக்கிறதால ஆட்சி அமைக்க போகும் அதிமுகவை தேடி தொண்டர்கள் வருகை அதிகரிச்சிருக்குன்னு சொல்றாங்க அரசியல் விமர்சகர்கள்.